ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் போட் நெக் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ளவுஸோட ஃபுல் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இப்போது கிராஸ் பீஸ்னால் இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கலாம். அதுவே நேர் கட்டிங் அப்படின்னா இந்த மாதிரி நேராக வச்சுட்டு நம்ம சுற்றியும் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட பேக் பீஸ் ஸ்டிச்சிங் வீடியோவும் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பேக் சைடு வந்து க்ளோஸாக நான் நெக் ட்ரா பண்ணியிருந்தேன். அதுவே ஃப்ரண்ட்டில் வரும்போது கொஞ்சம் இறக்கமாக ட்ரா பண்ண போகிறேன். அது எப்படி நான் நம்ம நெக் வளைவு வரைகிறோன்னு பாருங்கள். இப்போ நம்ம சுற்றியும் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆம்ஹோலோட சென்டர் பாயிண்ட்டும் பேக் சைடும் விழுகிற மாதிரி இந்த மாதிரி ஊசியை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேக் சைடும் விழுந்துடும். அந்த பாயிண்டில் நம்ம சின்னதாக டிசி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு எல் மாதிரி நம்ம ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கலாம். எல் ஷேப்பில் பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆம்ஹோல் வளைவு நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இங்கேருந்து நம்ம 2 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கலாம். நம்ம நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா 1/2 இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணி ரவுண்ட் போட்டுருவோம். இது போட் நெக் அப்படிங்கிறனால கீழேருந்து 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து உள்ளே தள்ளி 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ கர்வ் ஸ்கேலை வச்சு ஆம்ஹோல் ரவுண்ட் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு மேலேருந்து இந்த நம்ம நோட் பண்ணியிருக்கிற பாயிண்ட் வரைக்கும் ஒரு வளைவு போட்டுக்கலாம். இது வரைக்கும் மட்டும் வளைவு போட்டுட்டு அப்படியே ஸ்கேலை வந்து நம்ம செஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த அந்த பாயிண்ட் வரைக்கும் இப்படி வளைவாக திருப்பிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ரவுண்ட் போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ ஆம்ஹோல் ரவுண்டு போட்டாச்சு. போட் நெக்கு இந்த மாதிரி தான் நம்ம ட்ரா பண்ணணும். இப்போது கழுத்து வளைவு நம்ம போட்டுடலாம். கழுத்து இறக்கம் நான் 5 இன்ச் எடுத்திருக்கேன். 5 இன்ச் குறிச்சிக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் நம்ம 5 இன்ச் குறிச்சிக்கலாம். இங்கே இப்படி ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நீங்கள் 5 இன்ச் குறிச்சிங்கன்னா கரெக்டாக வரும். இப்போது பாக்ஸ் போட்டுக்கலாம். கீழே வந்து கழுத்தோட அகலம் மேலே என்ன கொடுத்துருந்தோமோ 3.25 இன்ச் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதே அளவை இங்கேயும் கழுத்து அகலம் 3.25 இன்ச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் போட்டுடலாம். இப்போ கர்வ் ஸ்கேலை வச்சு நெக் ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நெக்கும் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இங்கே ஸ்டிச்சிங்க்காக கீழே ஒரு 1/2 இன்ச் இறக்கி ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுடலாம். இப்போது கீழேருந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். எல்லா சைஸ் அளவு ப்ளவுஸுக்குமே இந்த 2 இன்ச் பொதுவான அளவு தான். நீங்கள் 2 இன்ச் குறிச்சிக்கலாம். குறிச்சிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுடலாம்.
இந்த மாரி ஒரு 3 பக்கம் குறிச்சுட்டு நீங்க லைன் போட்டிங்கன்னா, லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டா வரும். ஸோ, இப்போ லைன் போட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம சென்டர் டாட் வந்து பிடிக்கணும். சென்டர் டாட்காக மெஷர்மெண்ட் எடுக்கணும். இப்போது இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கேல் வச்சு நம்ம ஒரு லைன் போட்டுறலாம். இப்போது இங்கேருந்து 2 1/2 இன்ச் குறிச்சுக்கலாம். இந்த 2 1/2 இன்ச் வந்து பொதுவான அளவு. எல்லா சைஸ்க்குமே 2 1/2 இன்ச் குறிச்சுக்கலாம். இப்போ இங்கே டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு விடணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ 24லேருந்து 25 வரைக்கும் உள்ள இடுப்பு சுற்றளவுக்கு 2 இன்ச் டாட் பிடிச்சா சரியா இருக்கும். அதுவே 26, 27 வேஸ்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னா 2 1/4 இன்ச் பிடிச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதுவே 28, 29 இன்ச் இடுப்பு சுற்றளவு அப்படின்னா 2 1/2 இன்ச் இடுப்பு டாட் பிடிச்சிக்கலாம். அதுவே 30 இன்ச்சுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 30 இன்ச்சுக்கு மேலே வர எல்லா இடுப்பு சுற்றளவுக்குமே 2 1/4 இன்ச் டாட் பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா 3 இன்ச் டாட் பிடிக்கலாம். 2 1/4 அல்லது 3 இன்ச் பிடிச்சிக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணுற ப்ளவுஸோட வேஸ்ட் மெஷர்மெண்ட் 28 இன்ச்சு. ஸோ 28 இன்ச்சுக்கு நான் 2 1/2 இன்ச் டாட் பிடிக்கணும். ஸோ இங்கே 2 1/2 இன்ச் வந்து குறிச்சிக்கலாம் இந்த இடத்துல. இப்போ டேப் அப்படியே ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அதோட சென்டர் நோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துலேருந்து நான் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறேன் மேலே. அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல 1 இன்ச் குறிச்சிக்கலாம். இதுவே பெரிய சைஸ் இடுப்பு சுற்றளவு அப்படின்னா 1 1/4 இன்ச் குறிச்சிக்கலாம். இப்போ நான் 1 இன்ச் குறிச்சிக்கிறேன். இப்போ ஸ்கேல் வச்சு மேலே அந்த பாயிண்ட்லேருந்து கீழே வந்து அப்படியே கிராஸாக ஒரு லைன் போட்டுடலாம். இது எதுக்காக இந்த 1 இன்ச் அப்படின்னா நம்ம சென்டர் டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அது ஈக்குவல் பண்ணுறதுக்காக தான் இங்கே 1 இன்ச் கிராஸாக இப்படி போட்டோம் அப்படின்னா டாட் பிடிக்கும்போது கரெக்டாக வரும். ஸோ இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி லைன் போட்டுக்கலாம். அப்படியே ஸ்கேலை எடுத்துகிட்டு இந்த சைடும் 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி லைன் போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போது நம்ம ஃப்ரண்ட் பீஸோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் குறிச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பீஸ் நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டாட்டும் செகண்ட் டாட் தேர்ட் டாட்டெல்லாம் வந்து நம்ம எப்படி குறிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம சீம் அலவன்ஸ் விட்டுருக்கிற இடத்துல சின்ன கட் கொடுத்துக்கலாம். இப்போ டாட் பிடிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு டாட்டோட லென்த்து வந்து நான் 3 இன்ச் எடுக்கிறேன். இப்போ ப்ளவுஸோட ஹைட்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 1/2 இன்ச் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 3 இன்ச் குறிச்சிட்டு இப்போ சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி இப்போது இந்த சைட்லேயும் நம்ம 1 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா டாட் பிடிக்கிறதுக்காக விட்டுருந்தோம் இல்லைங்களா, அந்த பாயிண்ட்டையும் மேலேருந்து கிராஸாக ஜாயின் பண்ணி லைன் போட்டுடலாம். 2 சைடும் அதே மாதிரி லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டாட் மெஷர்மெண்ட்ஸ் குறிச்சாச்சு. செகண்ட் டாட் குறிக்கிறதுக்கு நெக்கோட ரவுண்டு வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இப்போது இதிலிருந்து சென்ட்ரு பாயிண்ட் நம்ம எடுத்து டாட் பிடிக்க போகிறோம் செகண்ட் டாட்டு. இப்போ இந்த சென்டரை நோட் பண்ணிக்கலாம். சென்டரை நோட் பண்ணிவிட்டு
செகண்ட் டாட்டோட லென்த்து வந்து நான் 2.25 இன்ச் எடுக்கிறேன். இந்த லென்த் மெஷர்மெண்ட்ஸ் எப்போவுமே டாட் பிடிக்கிற லென்த் மெஷர்மெண்ட்ஸ் நம்ம ஷார்ப்னஸ் எந்த அளவுக்கு தேவையோ அதை பொறுத்து சேஞ்ச் ஆகும். நம்ம வந்து எந்த அளவுக்கு ஷார்ப்னஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் லென்த்தை வந்து அதிகப்படுத்தணும். ஷார்ப்னஸ் கம்மியாக போதும் அப்படின்னா லென்த்தை குறைச்சிக்கலாம். ஸோ இப்போ நான் 2.25 இன்ச் லென்த் எடுத்துகிட்டு இப்போ ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ 2 சைடும் 1/4 இன்ச் நம்ம சேர்த்து டாட் பிடிக்கணும். ஸோ 1/4 இன்ச் நோட் பண்ணிவிட்டு இப்படி கிராஸாக ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம செகண்ட் டாட் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்தாச்சு. இப்போ தேர்டு டாட்டுக்கு வந்து நம்ம மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஸ்கேல் வச்சுட்டு ஃபஸ்ட்டு டாட்டோட ஃபஸ்ட்டு லைன் இருக்கு இல்லையா, அந்த லைன்லேருந்து இப்படி கிராஸாக வர மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல தான் நம்ம டாட் பிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு லைனை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேர்டு டாட்டோட லென்த்து வந்து நான் 4.25 இன்ச் எடுக்கிறேன். 4.25 இன்ச் எடுத்துகிட்டு அந்த லைனை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது டாட் பிடிக்கிறதுக்காக 2 பக்கமும் 1/4 இன்ச் குறிச்சிட்டு கிராஸாக லைன் போட்டுடலாம். இப்போது பேக் சைடும் இன்னொரு பீஸ்லேயும் இதே மாதிரி நம்ம ட்ரேஸ் எடுத்து வச்சுட்டா ஸ்டிச் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் ஊசி எடுத்துகிட்டு இந்த மாதிரி டாட் பிடிக்க வேண்டிய இடத்துலையெல்லாம் ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 3 பாயிண்ட்லேயும் ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. ஊசியை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேக் சைடு அதோட டாட் விழுந்துடும். இப்போ அப்படியே திருப்பிட்டு டிசியை வச்சு நம்ம அந்த இடத்துல அந்த 3 பாயிண்ட்லேயும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்துல சின்னதாக கட் கொடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம பேக் சைடு அதே பாயிண்டில் மெஷர்மெண்ட் குறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கட்டிங் பண்ணும்போதே இந்த ட்ரேஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டோன்னா ஸ்டிச் பண்ணுறப்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ அப்படியே பேக் சைடு திருப்பி ஒரு லைன் போட்டுடலாம். இதெல்லாம் ஜாயின் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இப்போது நம்ம ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த ஃப்ரண்ட் பீஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹூக்ஸ் பட்டி சைடு ரெண்டும் ஒன்றா வர மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. லைனிங் வந்து மெயின் கிளாத்துக்கு மேலே வச்சுட்டு நம்ம இப்போது சுற்றியும் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பீஸ் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு சுற்றியும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங்கும் மெயின் பீஸையும் அட்டாச் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு கட்டிங் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளவுஸ் கட் பண்ணும்போதே நம்ம டாட்டோட மெஷர்மெண்ட் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் நீங்கள் அந்த மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ கட்டிங் பண்ணும்போதே இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி குறிச்சிக்கோங்க. இன்னொரு பீஸும் இதே மாதிரி நம்ம சுற்றியும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி பின்ஸ் குத்திட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா லைனிங்கும் மெயின் கிளாத்தும் விலகாமல் இருக்கும். அதுக்காக தான் நீங்கள் இந்த மாதிரி பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா பின் சுற்றியும் நீங்கள் குத்திட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ சென்டரில் ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்காக அப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா லைனிங்கும் மெயின் கிளாத்தும் நகராமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு டாட் நம்ம பிடிச்சிடலாம். இப்படியே ஃபோல்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுருக்கிற மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க கிராஸாக. அப்படியே திருப்பி டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். டபுள் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா தான் நல்லா தையல் பிரியாமல் நல்லாயிருக்கும். டாட்ஸ்க்கு எப்போவுமே டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போது செகண்ட் டாட் பிடிச்சிடலாம். செகண்ட் டாட்டும் அதே மாதிரி சென்டர் லைனில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ 3வது டாட்டும் அதே மாதிரி சென்டரில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டாட் 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் பிடிச்சிடலாம். இந்த ப்ளவுஸோட ஃபுல் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ நான் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.